ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பவித்ரா பாடின பாடலை கார்த்திக் சார் நீங்க பாட்டை கத்துக்கோங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஸ்ரீனிவாசன் சார், ஸ்வேதா மோகன் மேம் இவங்க எல்லாரும் ஒரு விதமான ஒரு கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ ரீசெண்டா ஜி தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய சரிகமபா சீசன் 5 சீனியருக்கான லெவல்ல ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய தனித்திறமையோட சூப்பரா பாட்டு பாடிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ லாஸ்ட் வாரம் செப்டம்பர் 4ஆம் தேதி நடந்திருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ல இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் சூப்பர் டூப்பர் அப்படின்ற வகையில சொல்லணும்னா, ஸோ ஒன் ஆஃப் த பர்சன் அப்படின்னு சொல்லணும் வகையில பவித்ரா அண்ட் ஸ்ரீஹரி இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருந்தும் கோல்டு காயின் பாத்தீங்கன்னா இவங்க வின் பண்ணியிருந்தாங்க அதே வீக்ல அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுல இவங்க பாடியிருக்கக்கூடிய பாடலுக்கு ஜட்ஜஸ் ஏஞ்சி பாத்தீங்கன்னா இவங்க அப்ளாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்வேதா மோகன் மேம் ஆகட்டும் இல்ல குப்புசாமி சார் ஆகட்டும், ரெண்டு பேருமே ஸ்டேஜ்ல இருந்து கிட்ட வந்துட்டு நீங்க சூப்பரா பாடிருக்கீங்க, அது மட்டும் இல்லாம இந்த பாட்டை என்னைக்கும் விட்டுறாதீங்க, ஏன்னா இந்த பாட்டு கண்டிப்பா உங்களை ஒரு நாள் வாழ வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குப்புசாமி சார் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ இது எல்லாம் போக கார்த்திக் சாரோட கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த வாரம் பார்க்கணும் அப்படின்னாவே கொஞ்சம் பயமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில நீங்க சூப்பரா பாடியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி பவித்ரா சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பாட்டு கத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா உங்களுக்கு வாய்ஸ் அவ்வளவு கிளியரா அவ்வளவு சூப்பரா இருக்கு. இதை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற வகையிலும் இளையராஜா சார், சுசிலா மேடம் பாட்டு இவங்க பாட்டுலாம் பாருங்க, நல்லா ஆப்டாவே உங்களுக்கு பொருந்தது அப்படின்ற விஷயத்த மென்ஷன் பண்ணியிருப்பாரு. நீங்க இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட், உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயம் ரொம்பவே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா அப்ளாஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில ஸ்ரீனிவாசன் சார் பாத்தீங்கன்னா இன்னொரு வகையை அங்க மென்ஷன் பண்ணியிருப்பாரு. மேபி கார்த்திக் சாருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். அதாவது தவசி படத்தை தந்தன தைமாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பாடலை இவங்க அவ்வளவு அக்யூரேட்டா சூப்பரா பாடுவாங்க. நீங்க சொன்னவங்களோட வாய்ஸை விடையும் இவங்க இன்னொரு ஒரு பாட்டு பாடுவாங்க, அந்த வாய்ஸ்ல உங்களுக்கு இன்னமும் சூப்பரா இருக்கும். ஸோ அதாவது இவர் என்ன சொல்ல வரனா, இவங்க எல்லா பாட்டும் பாடுறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்ற வகையில அவர் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி பவித்ராவும் அந்த பாட்டை ரிப்பீட் பண்ணி பாடி அப்ளாஸும் வாங்கியிருப்பாங்க எல்லா ஜட்ஜஸ் முன்னாடி அப்படின்னு விஷயம் தெரியுது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க கண்டிப்பா பாத்தீங்கன்னா டாப் 5 வருவாங்க அப்படின்ற விஷயம் கிளியராகவே தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நாளுக்கு நாள் சூப்பரா போயிட்டு இருக்கு. ஸ்ரீஹரியோட பர்ஃபார்மன்ஸும் அதே லெவல் தான். அவர் ஒவ்வொரு வாரமும் சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வகையில் இந்த வாரம் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் சூப்பர் அப்படின்னு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டாப் 5 லிஸ்ட்ல வர்றதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்புமே இவங்க ரெண்டு பேரும் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.